இப்ப புரியுதுடி. நீ ஃபோர்ஜரி பண்ணி ஃப்ராடத்தனம் பண்ணி என் மாமாக்கே தெரியாம டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்கியிருக்க. எங்களால வீட்டை காலி பண்ண முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. வீராக்கா, இதுல நீங்க யோசிக்க வேண்டிய என்ன இருக்கு? ஆமா, அப்படித்தான் வாங்கினேன். நான் ஃபோர்ஜரி பண்ணி கையெழுத்து வாங்கினேன்னு உங்களுக்கு எனக்கும் தானே தெரியும். சட்டத்துக்கு அதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் நிரூபிக்கணும்னா வருஷக்கணக்கா ஓடிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் இந்த வீடு ஒண்ணு ஏன் கண்ட்ரோல்ல இருக்கும், இல்ல கோர்ட் கண்ட்ரோல்ல பூட்டு கிடக்கும். எனக்கு எதுனாலும் ஓகே தான். இப்ப நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டோம், கடைய விட்டோம், உங்களோட மொத்த சாம்ராஜ்யத்தை விட்டும் வெளியே போகணும். என்ன எல்லாரும் மச மச நின்னுட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சு. நான் நல்ல நேரத்துல பால் காய்ச்ச வேணாமா? சீக்கிரம் எல்லாரும் வெளியே போங்க, கிளம்புங்களேன். வேணும்னா இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் படம் இருக்கு. அதுல ஒரு நல்ல சோக பாட்டா பேக்ரவுண்ட்ல போட்டு விடுவோம். மச்சான், இந்த டாக்குமெண்ட் இருந்தா தானே பிரச்சனை. சார் என்ன பண்றீங்க? மச்சான் என்ன மச்சான், சீப் எடுத்து ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னு போறோன்ற மாதிரி இருக்கு நீங்க பண்ற வேலை. இது காப்பிடா மச்சான், ஒரிஜினல் பத்திரமா இருக்கு. ஆபீசர்ஸ், உங்ககிட்ட வேற காப்பி இருக்குல்ல? இருக்கான் மச்சான், வேணா அதையும் வாங்கி தரவா? கிளிக்கிறீங்களா? ஏன்னா நீங்க என்ன கிழிச்சாலும் ஒண்ணும் நடக்காது. ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லைன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்த பாக்குறல நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி, நாசமா தான் போவ. ஐயோ, கேட்கவே நல்லா இருக்கே. சித்தி, இன்னும் கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் சேர்த்து திட்டுறீங்களா? ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 4 பேர் என்னை திட்டலன்னா எனக்கு வேலையே ஓடாது சித்தி. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் சாவ விடுறீங்களா? ஏய், நாங்க வீட்டை காலி பண்ண முடியாதுடி. என்னடி பண்ணுவ? சார் பாத்துக்கோங்க சார், உங்க முன்னாடியே எப்படி சொல்றாங்க? ராமச்சந்திரன் சார், உங்களுக்கு பிரச்சனையோட தீவிரம் என்னன்னு புரியும் நினைக்கிறேன். நீங்க இந்த வீட்ல மூத்தவரு. வாங்க. போங்க, நிறைய துணிலாம் இருக்குல்ல, உங்களது எடுத்து போங்க. நோ 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 நோ, போங்க போங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. டைம் ஆகுதுல்ல. அனுபவம் இப்படி ஏமாத்தி வாங்குற உனக்கு எல்லாம் கடைசி காலத்துல ஒரு வாய் தண்ணி கூட கிடைக்காது. இப்படி நம்ம கிட்ட இருந்த வீட தட்டி பறிச்சுட்டு அவளா நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் அவ தெருவுக்கு தான் வருவா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கோர்ட்ல சட்டப்படி கேஸ் நடத்தி நம்ம ஜெயிச்சிடலாம். யாருமே இல்லைன்னு சொல்லி மண்டை வந்தவ ஊர் கதையை கெடுத்த மாதிரி மலையிலேயே கிள்ளி இருந்தா இந்த அளவுக்கு வந்திருப்பாளா? எல்லாம் மாமா கொடுத்த இடம். கார்த்திக், கார்த்திக், அழாதீங்க கார்த்திக், தைரியமா இருங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுல இருக்க. இது வெறும் வீடு மட்டும் இல்ல பிருந்தா, இது எங்க எல்லாரோட உசுர்ல கலந்திருக்கிற உறவு. எத்தனை நாள் இது கூட பேசிருக்கேன் தெரியுமா? என் சந்தோஷம், அழுக, இது எல்லாத்துக்கும் என் கூட இருந்திருக்கு. எல்லாரையும் விட என்னோட ஃபீலிங்ஸ் இதுக்கு மட்டும்தான் தெரியும். கார்த்திக், அழாதீங்க. ஆனா திடீர்னு வீட்டை விட்டு போகணுங்கிறது, அத நினைக்கும் போதுதான் கார்த்திக், எனக்கு. நீங்க அழாதீங்க கார்த்திக். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம வெளியூருக்கு போறோம், ஒரு வாரம் கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி நினைச்சுக்கோங்க கார்த்திக். திரும்ப இந்த வீடு நம்ம கைக்கு வரும். உங்க சொத்து
யாருக்குமே போகாது கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக் அழாதீங்க கார்த்திக். நீங்க அழறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கார்த்திக் கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். கார்த்திக் அவளை கொல்ல போகும்போது தடுத்தியே, இப்ப என்னாச்சு பாத்தியா? அவளை விட்டு வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பவாது புரிஞ்சுக்க. இங்க பாரு, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. அவளை கொன்னுட்டு நான் இப்பவே ஜெயிலுக்கு போறேன், நம்ம குடும்பத்துக்காக. என்ன பெயில் எடுத்து. உங்ககிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். இப்ப அவளை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இப்ப என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்றதுன்னா சட்டப்படிதான் நம்ம போராட முடியும். அவ ஃப்ராட் பண்ணி நம்ம சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டா, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா என்ன? மரா, இது தற்காலிகம் தான். எப்படியாவது நம்ம சொத்தை நம்ம காப்பாத்திருவோம்டா. அதை காப்பாத்திருவோங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா? தான் மேல நம்பிக்கையும் திறமையும் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அடிதடின்னு. நீ அப்படி ஒருத்தனாடா? சொல்லு. நீ அப்படி ஒரு முரடனா முட்டாளா இருக்கிறனா இந்த மாதிரி போ, எடுத்துட்டு போ, கத்தில எடுத்துட்டு போய் குத்து போவல. இல்லடி, என்னால ஏத்துக்க முடியல. இது எங்க வீடு மட்டும் இல்ல, இது எங்க கோயில். இந்த வீட்டுல ஒரு இடமும் எங்க அம்மாவை ஞாபகப்படுத்தும். எங்க அம்மா உயிரோடு இல்லைனாலும் அவங்க இங்க இருக்கிற மாதிரியே தோன்றது காரணம் இந்த வீடு. இப்ப திடீர்னு இந்த வீட்டை விட்டு போக சொல்லும் போது